ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ராஜஸ்தானி ஸ்டைலில் கட்டாக்கி சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கடலை மாவு வச்சு பண்ணுறது. சப்பாத்திக்கு நல்ல ஒரு சூப்பரான சைடிஷ். காயெலாம் எதுவும் இல்லாத சமயத்தில் இந்த சப்ஜி ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே கசூரி மேத்தி, கொஞ்சமாக ஓமம் சேர்த்துருக்கேன். ஓமம் ஃப்ளேவர் பிடிக்காதுன்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் டைஜஷனுக்காக தான். இது கூடவே 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் இதுக்கு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இதை அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. இதை அப்படியே நல்லா ஊறிட்டுருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து சின்ன சின்னதாக நீள வாக்கில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா இப்போ தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா உருட்டிட்டு ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா பிரித்து வச்சுக்கிறேன். பிரித்து வச்சுட்டு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி தேய்ச்சாலே நல்லாவே ஈஸியாக உங்களுக்கு தேய்க்க வரும். நல்லா ஃபஸ்ட்டு ஒரு கையால் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் 2 கையால் நல்லா வச்சு தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வரும். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு மாவை எடுத்துட்டு ஒரு கையால் தேய்ச்சிட்டு அப்புறம் 2 கையால் நல்லா தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தேய்க்க வரும் பாருங்கள். இது மாதிரியே எல்லா மாவையும் சின்ன சின்னதாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் தேய்ச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த அளவுக்கு தேய்ச்சா கரெக்டாக இருக்கும். இதை இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு வாணலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வர ஸ்டேஜில் இப்போ நம்ம செஞ்சு வச்ச கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகணும். நல்லா வெந்து வந்தால் தான் உங்களுக்கு திரும்ப நம்ம சப்ஜி செய்கிறப்ப அது நல்லா சூப்பராக இருக்கும். மாவாக இருந்ததுன்னா சரியாகாது. அதனால் நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா வெந்து வரட்டும். ஒன்றும் போட்டவுடனே கரண்டி வச்சு கிளறாதீங்க. அதுவாகவே நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்டதை விட முன்னாடி போட்டதை விட இப்போ நல்லாவே பெருசாக வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை நான் கத்தி வச்சு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன கட் பண்ணால் போதும். இப்போ இதை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன்.
இப்போ இந்த ஷேப்புக்கு நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். வாணல்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 லவங்கம், 3 பிரிஞ்சி இலை, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுவுமே சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி சேர்க்க வேண்டாம், தயிர் சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிரையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா இப்போ கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த கடலை மாவு இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கசூரி மேத்தி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த கடலை மாவு சேர்த்து வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் இதெல்லாம் நல்லா வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் கிரேவி வந்து நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, நல்லா வந்து கெட்டியாகணும். ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நல்லா வந்து கெட்டியாகிடுச்சு பாருங்கள். கடலை மாவு நல்லா வெந்து நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு சூப்பரான ராஜஸ்தானி ஸ்டைலில் கட்டாக்கி சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, புலாவ், கீ ரைஸ் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.